ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பாப்பா பேசுகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம், குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஜிஆர்பி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு பிஞ்ச் நெய் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு காய்ச்சின பால் இருக்குல்ல, அது கொஞ்சமாக எடுத்துட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணு. இந்த பால் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா பிசையணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சிட்டு இது ஒரு 2 minutes அப்படியே வச்சுட்டு நம்ம சுகர் ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஒரு கப் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போதே ஏலக்காய் இருக்குல்ல, இந்த ஏலக்காய் ஒரு 2-3 தட்டி அதில் போட்டுடணும். ஏலக்காவை பிச்சு அதில் போட்டுக்கணும். இப்போ இது ஊறிடுச்சு, மாவு ஊறிடுச்சு. ஜீரா ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் திக்கானதும் ஆஃப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு லைட்டாக கையில் எண்ணெய் போட்டு இது இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கணும். கிராக் இல்லாமல் இந்த மாதிரி பாலாக உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி சைஸில் உருட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக உருட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாவையும் உருட்டிட்டேன். இப்போ ஏதோ ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது முழுங்குற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம குழம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் இதை எடுத்து போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் குக் பண்ணணும். உள்ள நல்லா மாவு குக் ஆகணும்.
போடணும். அதனால சிம்மிலேயே வச்சுட்டு ஹையில் வச்சு பண்ணக்கூடாது. ஹையில் வச்சோன்னா மேலே இருக்க இது மட்டும் கரிஞ்சிரும், உள்ளே இருக்க மாவு வந்து வேகாது. அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதும் எடுத்து கொஞ்சம் சூடு ஆறுனதும் இந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரை குக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி குக் ஆனதும் இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சிரப்பில் போட்டுடலாம். சுகர் இதில் இந்த மாதிரி போட்டுருணும். இப்போ இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆனதும் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃப்ரை பண்ணது எல்லாமே எடுத்து இதில் போட்டாச்சு. இப்போது இது வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணும்போது காட்டுறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குலாப் ஜாமுன் ஃபஸ்ட்டு குட்டியாக இருந்தது, இப்போ சிரப்பில் போட்டதும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பண்ணியிருக்கேன், அவள் பாப்பா சாப்பிட்ணுன்னு. இதானதும் தரேன். அம்மா சாப்பிட்றியா? எவ்வளோ பிடிக்கும்னு கையில் காமி. எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமாடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குலாப் ஜாமுன் பண்ணி ஒரு 1 hour மேலே ஆகுது. இப்போ நான் எப்படி இருக்குது காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குண்டாயிடுச்சா? நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இந்த குலாப் ஜாமுன் எடுத்து தாருக்கு கொடுக்க போகிறேன். தாரு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. சாப்பிடு. சூப்பராக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். பாய் சொல்லு.